வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம கர்நாடகா ஸ்பெஷல் தட்டு இட்லி பார்க்க போகிறோம். இப்போ இது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. 4க்கு 1 உளுந்து. 4 கப் இட்லி ரவை எடுத்திங்கன்னா 1 கப் உளுந்து. அவ்வளோதான் மெஷர்மெண்ட், 2 பொருள். ஸ்டார்ட் பண்ணுமா? 1 கப் உளுந்து எடுத்துடுங்க. 4 கப் இட்லி ரவை. தண்ணி விட்டு வச்சிடலாம். இட்லி ரவையை 2 தண்ணி நல்லா அலசிடுங்க. அலசிட்டு அப்படியே வச்சிருங்க. அந்த தண்ணி ஈரப்பதமே அதுக்கு போதுமானது. இட்லி ரவையை தண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்துடுங்க, இல்லைன்னா தண்ணி அதிகப்பட்டுரும். நல்லா ஊறின இட்லி ரவை கூட உளுந்தையும் நல்லா சாஃப்டாக அரைச்சி ஒன்றா கலந்துக்கிடுவோம். இப்போ டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ உளுந்து, உப்பு, ரவை 3 நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா கை வச்சு கலந்துக்கிடுங்க. ஒரு 5 மணி நேரம் அப்படி புளிக்க வச்சிடலாம். ஒரு பானை அடுப்பில் வச்சிடலாம். அதில் ஒரு நைஸான வெள்ளை கிளாத் வச்சு வாயை கட்டி வச்சிடுவோம். அதுக்கு மேலே மாவை விட்டுருவோம். லைட்டாக விரிச்சுக்கிடுங்க. அப்போ ஒரு மூடி போட்டு விட்டுறாங்கன்னா 2 நிமிஷத்தில் இட்லி சாஃப்டாக வெந்துடும். 2 நிமிஷத்தில் இட்லி நல்லா வெந்துட்டு கொஞ்சமாக தண்ணியை சுற்றிலாம் விட்டுங்கன்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதை எடுத்துடலாம். மழைச்சாரல் மாதிரி இட்லி பொடி தூவி விட்டுருங்க. மேலே நல்லெண்ணெய். தட்டு இட்லி மேலே மழைச்சாரல் மாதிரி தாராளமாட்டு இட்லி பொடி போட்டுடுங்க. போட்டு நெய் விடுங்க, இல்லைன்னா நல்லெண்ணெய் விடுங்க. ரெண்டுமே நல்லாயிருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.